ஹாய் கைஸ் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தேன் அண்ட் சப்ஜெக்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கவர் பண்ணியிருந்தேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருந்தது வந்து தமிழ் வந்து ஒரு இயல் வித் இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இன்க்ளூடிங் திருக்குறளும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ டுக் ஹிஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். ஏன்னா ப்ரிப்ரேஷன் வரும்போது ஹிஸ்ட்ரி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. அதனால நான் டக்குன்னு ஹிஸ்ட்ரி முடிச்சிடுவேன். அடுத்தே வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து ரிவிஷன் பண்ணதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எடுக்காமல் வேறு ஏதாவது லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லேர்ன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ஸோ நான் யூடியூப்பில் தான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்லேருந்து வேர்டோட மீனிங்கோட சொல்லி கொடுக்கறதுனால யூடியூப் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது டு லேர்ன். அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரிவிஷன் அப்படிங்கும் போது நான் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நான் பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நான் மேக்ஸ் வந்து பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இன்றைக்கி பண்ண முடியல. நாளைக்கு அதையும் கவர் பண்ணிவிடுவேன். டாடா பாய்.